ஹலோ எவ்ரிவன். ஸோ இன்றைக்கி நான் எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஏலாக்குறிச்சியில் இருக்க அடைக்கல மாதா சர்ச்சுக்கு தான் வந்திருக்கேன். ஸோ இந்த சர்ச் வந்து ஜஸ்ட் நம்ம வந்து மாஸ்க்காகவோ இல்லை வந்து சர்வீஸ்க்காகவோ மீட்டிங்காகவோ மட்டும் வர்றது கிடையாது. இது ஒரு பெரிய ஒரு டூரிஸ்ட் பிளேஸாகவும் இருக்குது. இங்கே வந்து எல்லா ரிலீஜியஸ் பீப்புளும் வந்து இங்கே வந்துட்டு போகிறாங்க. நாங்கள் போனப்பவே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபாரினர்ஸும் வந்திருந்தாங்க. இந்த சர்ச் வந்து சென்னையிலேருந்து 320 கிலோமீட்டர்ஸ் அவேல இருக்குது. நீங்கள் திருச்சி, கும்பகோணம், தாஞ்சூர், மெயினாக அரியலூர் டிஸ்ட்ரிக்டில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த சர்ச்சை விசிட் பண்ணி பாருங்கள். நாங்கள் ஆக்சுவலாக உள்ளே என்ட்ரு ஆகும்போது நல்ல ஒரு வெயில் தான் அடிச்சிட்டு இருந்துச்சு. போயிட்டு ஒரு மீட்டிங் போயிட்டுருந்துச்சு, ப்ரேயர் நடந்துட்டு இருந்துச்சு. நாங்கள் போய் அதை அட்டன் பண்ணி வெளியே வந்து பார்க்கறதுக்குள்ளே செம்ம மழை பெஞ்சு அந்த இடமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இன்னும் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அந்த ஒரு க்ரீனிஷ் அந்த சினாரியோக்கு நடுவில் அந்த ஒரு சர்ச் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. நானும் மழையை அப்படியே செம்மையாக அந்த நேச்சரோட ரசிச்சுட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கிளைமேட்டில் நானும் என்னோடய மாமின்லாவும் ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி செம்மையாக சாப்பிட்டோம். அப்புறம் உள்ளே வந்து அங்கே ஷாப்ஸ்லாம் இருந்துச்சு. அங்கே நம்ம காருக்கு வந்து ஒரு ஜெபமாலை வாங்கினோம். ஸோ டிவைனோ வேணும்னு கேட்டால் அவளுக்கும் வந்து ஒன்று வாங்கி கொடுத்தோம். க்யூட்டாக அது கழுத்தில் போட்டுக்கிட்டா. நம்ம தமிழ்நாட்டில் நிறைய சர்ச்சஸ் இருக்குது. இதில் அப்படி என்ன யூனிக் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இந்த ஒரு பிரம்மாண்டமான மரியாவோட சிலை தான், ஸ்டாச்சு. இந்த ஸ்டாச்சு தான். ஸோ இது பார்க்குறதுக்காகவே வந்து நிறைய ஃபாரினர்ஸ், நிறைய இந்தியன்ஸ், நிறைய பேர் வந்து இந்த சர்ச் வந்து விசிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நாங்களும் வந்து அதை எக்ஸ்ப்ளோர் பண்ண தான் போனோம். அங்கே ரொம்ப அழகாக டக்ஸ் அந்த மாதிரி ஒரு நேச்சர் வியூவோடு சேர்ந்து அந்த ஒரு சிலையை பார்க்கறதுக்கு அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் வந்து அந்த ஸ்டெப்ஸ் மாதிரி இருக்கும், அதில் ஏறி போய் தான் பார்க்க முடியும். ஸோ நாங்களும் வந்து கிட்ட போயாச்சு. பார்த்துட்ருக்கிறது வந்து ஏஷியாலேயே வந்து ரொம்ப பெரிய ஒரு மாதா சிலை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இதோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 53 ஃபீட் இருக்குது. அண்ட் இதோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 18,000 அந்த கேஜியில் வந்து இருக்குது வெயிட்டு. ஸோ இது சுற்றி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஜபமாலை தோட்டம் வந்து உங்களுக்கு உருவாக்கி கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. அப்படியே பாருங்களேன், சுற்றி வந்து செம்மையாக இருக்குது. சுற்றி வந்து அப்படியே ஃபுல்லாக இது ஆக்சுவலாக இந்த ஒரு ஸ்டாச்சு வந்து ஒரு குளத்துக்கு நடுவில் வந்து அவங்க கட்டியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு மாதா கோயிலை கட்டினது வந்து பார்த்திங்கன்னா வீரமா முனிவர். ஸோ இந்த டெம்பிள் வந்து இந்த சர்ச் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 300 இயர்ஸ்க்கு முன்னாடி கட்டியிருக்காங்க. கரெக்டாக சொல்லணும்னா 1710 வருஷத்தில் வந்து இந்த கோயில் வந்து கட்டியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் ஏதாவது ஒரு டூர் போகணும், நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவலாக நீங்கள் போகணுன்னா இங்கே நீங்கள் கண்டிப்பாக வரலாம். அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நாங்கள் சர்ச்சை சுற்றி பார்க்கலான்னு போனால் அங்கே ஒரு கேஜ் இருந்துச்சு, ஒரு மாதா கேஜ் ஒன்று இருந்துச்சு. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு செந்தேல் அவ்வளோ பெருசாக இருந்துச்சு. இதில் பார்க்க ரொம்ப குட்டியாக தெரியுது, பட் நேரில் பெருசாக இருந்துச்சு. என்னோடய மாமின்லாம் அது டாய் நினச்சி கிட்டே போயிட்டாங்க. அப்புறம் பார்த்தா அது உயிரோடு இருந்துச்சு. ஸோ அதோட கொடுக்கலாம் ரொம்ப ஷார்ப்பாக இருந்துச்சு. சரி, அதையும் நாங்கள் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு, பட் நம்மளும் கேர்ஃபுல்லாக இருக்கணும், மழைக்காலம் இல்லையா. ஸோ அதையும் நாங்கள் வந்து அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே கிளம்பியாச்சு. அப்படியே டேரெக்டாக போயிட்டு காணிக்கையெல்லாம் செலுத்திட்டு ரொம்ப ஒரு பெரிய மன நிறைவோடு ரொம்ப ஒரு பிளெஸ்ஸிங்கோடு வந்து நாங்கள் அங்கே வந்து கிளம்பிட்டோம். ஸோ நீங்களும் உங்களோட லைஃப்பில் கண்டிப்பாக ஒன்ஸ் ஆகுது நீங்கள் அந்த சர்ச்சுக்கு போய் விசிட் பண்ணுங்கள். உங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா காட் பிளெஸ்ஸிங் இருக்கும் அண்ட் ஒரு புது விஷயம் எக்ஸ்ப்ளோர் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.